பிஜேபி ஆட்சியில் நடக்கிற வெறுப்பு பிரச்சாரத்தோட தொடர்ச்சியா இப்போ படங்கள்லயும் வெறுப்பு பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறாங்க. இதுக்கு உதாரணமா அண்மையில பல்வேறு படங்கள் வந்திருக்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். அந்த வரிசையில இப்போ ஒரிசாவில் ஒரு புதிய படம் வெளியாகி இருக்குது. அந்த படமானது வெறுப்புகளை தூண்டும் வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லி பல்வேறு அமைப்பினர்களும் போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பா திமுகவுடைய ராஜ்யசபா உறுப்பினரான திரு எம்பி வில்சன் அவர்கள் ஒன்றிய அமைச்சருக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறாரு. எனவே என்ன பிரச்சனை, என்ன படம், எம்பி வில்சன் அவர்கள் அவருடைய கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒடிசா மாநிலத்தில் கடந்த பிப்ரவரி 7ஆம் தேதி சனாதனி கர்மஹி தர்மா அப்படிங்கிற ஒரு படம் வெளியாகி இருக்குதுங்க. வேற கேட்டாவே டவுட்டா இருக்கும். இந்த படத்துல தான் கிறிஸ்தவ மக்களையும் பழங்குடி மக்களையும் கொச்சப்படுத்தி பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எதிர்ப்புகள் கிளம்பி இருக்குது. குறிப்பா இந்த படத்துக்கு தேசிய ஐக்கிய கிறிஸ்தவ மன்றம் அப்படிங்கிற அமைப்பை கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு சென்சார் போர்டு எப்படி ஒப்புதல் அளிச்சாங்க அப்படின்னும், இந்த படத்தை ரத்து செய்யலனா 2008 ஒடிசாவில் நடந்த ஒரு கலவரம் போலயே இப்பவும் ஒரு கலவரம் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அச்சத்தோட தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா, சனாதனி கர்மஹி தர்மா அப்படிங்கிற படத்துல மத மாற்றத்தை பத்தி விருக்கத்தக்க வகையில காட்சிப்படுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இயேசு, கிறிஸ்தவர்கள், அவங்களுடைய கோட்பாடுகள், ஞான ஸ்நானம் அப்படின்னு கிறிஸ்தவர்களோட நம்பிக்கையை கொச்சைப்படுத்திருக்கிறதா அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம பழங்குடி சமூகத்தினரையும் தவறான வகையில சித்தரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே இதன் காரணமாக தான் இந்த படம் வெளியாகி அந்த பகுதியில் இருக்கிற கிறிஸ்தவ மற்றும் பழங்குடியினர் மக்கள் மத்தியில பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்குது. இந்த படத்துல மத மாற்றம் அப்படிங்கிறது ஒரு குற்ற செயல் போல காட்டுறாங்க. இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. மேலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒருவர் விரும்பும் மதத்தை பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவர் நினைச்சா தான் பின்பற்றக்கூடிய மதத்தை பரப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே இதை தவறா சித்தரிக்கிறது அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தையே கொச்சைப்படுத்துவதா அமையும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்தியாவோட அழகே இந்த பன்முகத்தன்மையும் வெவ்வேறு பண்பாடும் கலாச்சாரமும் தான். இது இந்தியாவே பிரிக்கிற சதி வேலையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த தேசிய ஐக்கிய கிறிஸ்தவ மன்றம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரிசாவில் கிறிஸ்தவர்கள் தொடர்ந்து இன்னல்களுக்கு ஆளாகிட்டு வராங்க. அவங்களுடைய பக்கத்து மாநிலங்களான சத்தீஸ்கர் மற்றும் உத்தரப்பிரதேசத்துல சிறுபான்மையினர் மக்களை பாதுகாக்கிறதுல அந்த மாநில அரசாங்கங்கள் தவற விட்டுருக்குது. எனவே இதெல்லாம் ஒரிசாவில் நடக்காம நம்ம பாத்துக்கிறது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் சொல்லிட்டு அவங்க மெயினா எதுக்காக பயப்படுறாங்கன்னா, 2008 கந்தமால் அப்படிங்கிற கலவரம் திரும்பவும் நடைபெற்றக்கூடாது அப்படிங்கிற அக்கறையில தான் அவங்க பேசுறாங்க. அந்த கலவரத்துல சுமார் 500 பேர் கொல்லப்பட்டிருந்தாங்க, 18,000 நபர்கள் காயமுற்றிருந்தாங்க, 40க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டாங்க, 400 தேவாலயங்கள் அழிக்கப்பட்டிருந்துச்சு, 75,000க்கும் மேற்பட்டோர் வீடுகளிலிருந்து தெருவுக்கு வந்தாங்க, 600 கிராமங்கள் அழிக்கப்பட்டன அப்படின்னு சொல்றாங்க. எனவே இந்த மாதிரியான சம்பவம் திரும்பவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படத்தை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த கலவரத்துக்கு முழுக்க காரணமா இருந்தது கிறிஸ்தவ வெறுப்பு மட்டும்தான். அதே கிறிஸ்தவ வெறுப்பு தான் இந்த படமும் பரப்புது அப்படிங்கிறதா நாம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. கிறிஸ்தவர்கள் தான் மற்ற மதத்தினரை கட்டாயப்படுத்தி மதமாற்றம் பண்றாங்க அப்படின்னு இவங்க இந்த படத்தை காட்டி பொய் பிரச்சாரம் பண்ணி கலவரத்தை தூண்ட முற்படுறாங்க. ஆனா அப்படியெல்லாம் ஒடிசால ஒண்ணு நடக்கவே கிடையாது. இது போல சம்பவங்களை தடுக்கலாம் ஒரிசா அரசு 1967 ஒடிசா மத சுதந்திர சட்டம் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. எனவே இந்த சட்டத்தை பின்பற்றியும் இவங்களுடைய மத பிரச்சாரத்தை தடுக்கும் வகையில இந்த படத்தையே தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த அமைப்பு சொல்லியிருக்கிறாங்க. எனவே இவங்களுடைய எதிர்ப்புக்கு திமுக தன்னுடைய ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய வழிகாட்டுதலோட ராஜ்யசபா உறுப்பினரான வில்சன் அவர்கள் ஒன்றிய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறாரு. இந்த படத்துக்கு சென்சார் போர்டு கொடுத்த சான்றிதழை மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னும், அது வரைக்கும் இந்தியா முழுக்க இந்த படத்தை திரையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறாரு. மேலும் இந்த படமானது இந்தியாவுடைய சமூக நல்லிணக்கத்திற்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு வழங்கப்பட்ட சான்றிதழை ஒன்றிய திரைப்பட சான்றிதழ் வாரியம் திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறாரு. மேலும் இந்தியாவோட அழகு அதனுடைய பன்முகத்தன்மையில் தான் இருக்குது அப்படின்னும், ஆக அதை நிலைநாட்டக்கூடிய வகையில இப்படிப்பட்ட சிறுபான்மையினரை காயப்படுத்தக்கூடிய திரைப்படங்களை தடுக்கிறது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆக நம்ம முன்னாடியே குறிப்பிட்டது மாதிரி மீடியா, சோசியல் மீடியா அப்படின்னு இல்லாம இப்போ படங்கள் மூலமாகவும் விருப்பு பிரச்சாரத்தை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. காஷ்மீர் ஃபைல்ஸ், கேரளா ஸ்டோரி அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களுக்கு எதிரான விருப்ப பிரச்சார படங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்துச்சு. அதை தொடர்ந்து சபர்மதி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி 2002 நடந்த குஜராத் கலவரத்தை அப்படியே நியாயப்படுத்துற மாதிரி, அதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் திசை திருப்புற மாதிரி ஒரு பொய் பிரச்சார படத்தை எடுத்துட்டு வந்தாங்க. அந்த படத்தை நாடாளுமன்ற வளாகத்திலையும் போட்டிருந்தாங்க. அந்த படத்தை மோடி உட்பட எல்லா அமைச்சர்களும் உட்காந்து பார்த்து ஆரவாரம் பண்ணி கைத்தட்டி அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக படங்கள் மூலமா விருப்ப பரப்புறது அப்படிங்கிறது இங்க ஒன்றிய அரசுடைய துணையாலேயே நடந்துட்டு இருக்குது அப்படின்னும் போது, அதன் தொடர்ச்சியா இந்த சனாதினி கர்மஹி தர்மா அப்படிங்கிற படமும் வெளியாகி இருக்குது. அந்த படத்துல முழுக்க RSS உடைய அஜெண்டாவை தான் பேசி வச்சிருக்காங்க. ஏன்னா நாமெல்லாம் இந்துக்கள், நாமெல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுவே இந்து மதத்தின் பெயரால தீண்டாமைக்கு உள்ளாக்கப்படுகிற பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்கள் வேற மதத்துக்கு மாறினா அதையும் நம்ம தடுக்கணும்,
ஏன்னா நம்ம இந்துக்கள் அவங்கெல்லாம் வெளியே போயிட்டா நம்ம இந்துக்களோட எண்ணிக்கை குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பொய் பிரச்சாரம் பண்ணி பல்வேறு வேலைப்பாடுகளை ஆர்எஸ்எஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க. குறிப்பா ஒடிசா, சத்தீஸ்கர் போன்ற மலை பிரதேசங்களில் வசிக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் கிட்ட இந்த கேம்பெயினை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றது நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. அந்த பிரச்சாரத்தை மேலும் வலுப்படுத்துற வகையில தான் இந்த மாதிரியான படத்தை வெளியிட்டு கிறிஸ்தவ மதத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எனவே பழசையெல்லாம் கிளறி உள்ளுக்குள்ள இருக்கிற வெறுப்பை கிளறி இங்க கலவரம் உண்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிஜேபி பார்த்துட்டு இருக்காங்க. அதை தடுக்கக்கூடிய வகையில தான் இந்த தேசிய ஐக்கிய கிறிஸ்தவ மன்றம் அப்படிங்கிற அமைப்பும் திமுகவுடைய எம்பி வில்சன் அவர்களும் இப்போ ஒரு தீர்க்கமான கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க. எனவே இந்த மாதிரியான வெறுப்பு பிரச்சார திரைப்படங்களை நாம ஊக்குவிக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கிற எச்சரிக்கையாவே மாறிட்டு வருது. எல்லாரும் சொல்ற மாதிரி இந்தியாவோட பன்முகத்தன்மையை சிதைச்சு அதன் மூலமா ஆதாயம் அடையலான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு துணையா ஒரு ஆயுதமா இந்த மாதிரியான படங்களை யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரியான படத்தை புறக்கணிச்சு இது ஓடவே ஓடாது, இது எடுபடவே எடுபடாது அப்படின்னு காட்ட வேண்டியது மக்களாகிய நம்மளுடைய பொறுப்பா இருக்குது.